சிதம்பரம் கோவில் நடராஜ பெருமானுடைய திருவடி. உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் அல்ல, வாஷிங்டன் அல்ல, சிட்னி அல்ல, மெல்போர்ன் அல்ல, ஜோஹன்ஸ்பர்க் அல்ல, உலகத்தினுடைய முதல் ஊர் திருவாரூர் என்று சொன்னான். உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர். நாம எங்க இருக்கிறோம்? உலகத்தினுடைய மைய பகுதியில் வாழ்கிறோம். நம்முடைய பெருமை என்ன? இதை சேக்கிழார் பெருமான் பன்னிசைத்தார்கள். அம்பலத்தாடுவான். அம்பலம் என்றால் பொது மன்றம். நாங்கெல்லாம் கிராமவாசி, மேலாளத்தூர். எங்க கிராமத்துல தான் சொல்லுவாங்க, அப்படியே இருப்பான், பணத்தை கொண்டு காரை வாங்கிடுவான், வீடை கட்டிடுவான், திரும்ப காரு பூடும் பங்களா எல்லாம் போயிடும். அவனை பார்த்து கிராமவாசி எல்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன ஆட்டம் ஆடினாம்பா, ஆடி அடங்கின அருணகிரி, இவன் கதை அம்பலத்துக்கு வந்துடுச்சுன்னுவான். இவன் கதை அம்பலத்துக்கு வந்துடுச்சு. அம்பலம் என்றால் பொது மன்றம். சேக்கிழார் பெருமான் சொன்னார், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 1000 வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு. நாம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஜான் எட்மண்ட் சொன்னான், உலகத்தினுடைய மைய பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் பூரிப்படைகிறோமே. நாம தமிழை படிக்கணும், பன்னிரு திருமுறையை படிக்க வேண்டும், நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், வரலாற்றை படியுங்கள், வரலாற்றை படியுங்கள். வரலாற்றை யார் படிக்கவில்லையோ அவன் வரலாறு படைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். வரலாற்றை படைத்ததின் காரணமாகத்தான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தர் வரலாற்றை படித்திருக்கிறார்கள். தமிழ் வரலாற்றை படித்ததின் காரணமாகத்தான் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட இந்த தமிழ் சமய தமிழாக நாம் பார்க்கிறோம். சமய தமிழாக இந்த தமிழ் வளர்ந்து இருக்கிறது. என்னதான் சாதி இருக்கிறது பன்னிரு திருமுறை கேட்கிறான். இன்னைக்கு என்னையா சாதிச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னே பன்னிரு திருமுறை என்ன சாதித்து இருக்கிறது? திருமுறையை பற்றி சொல்லுவார்கள். ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவ பூஜை பண்ணாய், நேசமுடன் 5 எழுத்தை நினையாய், சீச்சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் கேட்டார்கள். ஆசையை உன்னுடைய மனைவி மக்களிடத்தில் மட்டும் வைக்காதப்பா, பொதுல வை. ஆசையை தமிழ் மேல வை, தமிழர்கள் மீது வை, தமிழுடைய பண்பாட்டின் மீது வை. பாசத்தை உன் குடும்பத்தை மேல வைக்காத, தமிழ் மீது வை. தமிழ் மக்களின் மீது மட்டுமல்ல, உலகத்தினுடைய மனித நேய மக்களின் மீது வை. ஆன சிவ பூஜையை பண்ணு, ஒரு கால பூஜையாவது பண்ணு. சமயக்குறவர்கள் 6 கால பூஜை பண்ணாங்க, அந்த மாதிரி இல்ல, ஒரு கால பூஜையாவது பண்ணு. நேசமுடன் 5 எழுத்தை நினையாய், சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய 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 என்கின்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை நேசமுடன் நினை, உன்னுடைய நாவிலே சொல்லிக் கொண்டிரு. நற்றவா நான் உன்னை மறக்கிலும் சொல்லும் நா நமச்சிவாயவே. நேசமுடன் 5 எழுத்தை நினைத்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறது. உன் குடும்பத்தை மட்டும் நினைக்காத, உன் மனைவி மக்களை மட்டும் நினைக்காத, உன் வியாபாரத்தை மட்டும் நினைக்காத. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை போல தமிழை நினை.